வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் சிவா. இப்போது ஃபோட்டோ வந்து நம்ம ஹேர் கட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல இந்த ஹேர் கட்டிங்க்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். எப்படி எல்லாருக்குமே கிரியேட்டருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஃபோட்டோ ஒர்க் பண்ணுறதுக்கு. இந்த ஹேர் கட்டிங் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை நம்ம ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ண போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? த்ரிஷா ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சைடில் பார்த்திங்கன்னா ஹேர்லாம் ரொம்ப ஃப்ரீ ஹேர் ஸ்டைலாக இருக்கும், ஃப்ரீ ஹேர் இருக்கும். இந்த சின்ன ஹேர் கூட நம்ம அழகாக தெரிகிற மாதிரி இப்போ கட் பண்ண போகிறோம். எப்படின்னு மட்டும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு நியூ ஷீட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நியூ ஷீட் ஃபோட்டோக்குள்ளே போய்ட்டு ஒரு 10 ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு ஷீட் ஓப்பன் ஆகிடும், தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஃபோட்டோவை தூக்கி இதில் போட்டுரும். ஃபோட்டோவை நம்ம அளவுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கிட்டு ஃபோட்டோ நார்மல் நம்ம பென் டூலில் எப்படி கட் பண்ணுவோமோ அந்த மாதிரி கட் பண்ணிடலாம். இந்த ஹேர் கிட்ட வந்தவொடனே மட்டும் அந்த ஹேரை கட் பண்ணக்கூடாது. இதை மட்டும் அப்படியே ரவுண்ட் பண்ணி ஃபுல்லாக ஹேரை மட்டும் ரவுண்ட் பண்ணிட்டோம். மற்றது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டோம். கட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டை மட்டும் டெலீட் கொடுத்துரும். பேக்ரவுண்ட் மட்டும் டெலீட் கொடுத்துட்றோம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ கொடுத்திங்கன்னா உள்ளே போய் டெலீட் ஆகிடும். இப்போது இந்த ஹேரை மட்டும் ஒரு லேயர் எடுத்து நான் லேயர் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. லேயர் 1 இருக்குது. இப்போது அடிஷ்னலாக ஒரு லேயர் ஓப்பன் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். ரவுண்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஜே கொடுத்திங்கன்னா ஒரு லேயர் ஓப்பன் ஆகிடும். கண்ட்ரோல் ஜே கொடுத்திங்கன்னா ஒரு லேயர் 2 ஓப்பன் ஆகிடும். அதை கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு யூ பிளாக் அண்ட் ஒயிட் கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு யூ கொடுத்துட்டிங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் ஆகிடும். லேயர் 2 பிளாக் அண்ட் ஒயிட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிடுங்க. மல்டிப்ளை பண்ணிட்ட உடனே முக்கியமாக என்ன பண்ணணும், அந்த லேயர் தூக்கி கீழே போட்டுடணும். செகண்ட் லேயர் கீழே போட்டுடணும். இப்போ நம்ம ஒரிஜினல் பேக்ரவுண்டை டச் பண்ணிக்கணும். ஒரிஜினல் பேக்ரவுண்டை எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் முடியெல்லாம் எரேஸ் பண்ணிட்டோம். பேக்ரவுண்ட் மட்டும் எரேஸ் பண்ணிட்டோம். அவ்வளோதான், அப்படியே எரேஸ் பண்ணணும். மெயின் லேயர் நம்ம ஒரிஜினல் லேயர் தான் எரேஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம எக்ஸ்ட்ரா க்ரியேட் பண்ண லேயர் வந்து செகண்ட் லேயர் வந்து பின்னாடி இருக்குது. அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்புறம் மறந்துடுவீங்க. ஓகே, இப்போ அந்த ஒரிஜினல் பேக்ரவுண்டு மட்டும் எரேஸ் பண்ணணும். இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம எரேஸ் பண்ணும்போது கொஞ்சம் சின்னது பண்ணிக்கணும், பெருசு பண்ணிக்கிறது. அந்த ஹேரை மட்டும் எரேஸ் பண்ணணும். ஹேரை மட்டும் எரேஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மேல் லேயரை மட்டும் ஹேர் மட்டும் எரேஸ் பண்ணணும். எல்லாத்தையுமே சைடில் இருக்க பேக்ரவுண்டு, இது ஹேரு எல்லாத்தையுமே எரேஸ் பண்ணிக்கலாம். எரேஸ் பண்ணி முடித்தோடனே கண்ட்ரோல் எல் போட்டுரும். எரேஸ் பண்ணிட்டோம் ஃபுல்லாக. இதுதான் முக்கியமானது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லேயரை டச் பண்ணிவிட்டு செகண்ட் லேயருக்கு வந்துடும். செகண்ட் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் எல் போட்டோன்னா இந்த மாதிரி ஒரு லேயர் ஓப்பன் ஆகும். லெவல்ஸு இதில் இருக்க லாஸ்ட்டு அந்த இங்க் பில்லர் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை டச் பண்ணி பேக்ரவுண்டை டச் பண்ணிங்கன்னா தேவையான அளவுக்கு பேக்ரவுண்ட் கிடச்சிடும். அவ்வளோதான், சிம்பிள். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஒரிஜினல் பேக்ரவுண்ட் மாதிரியே இருக்கும். இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணிடுறீங்க, ஒரே லேயராக கிடைக்கும். ரெண்டுத்தையும் கிளிக் பண்ணி லிங்க் பண்ணிட்டீங்கன்னா லேயர் லாக் ஆகிடும். இப்போ நம்ம நவராது 2 லேயரும் ஒன்றா லாக் ஆகிடுச்சு. 2 லேயரும் ஒன்றா லாக் ஆகிடுச்சிங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்க, இதை எடுத்துகிட்டு போய் ஒரு பேக்ரவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறோம், ஒரு டிசைன் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஏதாவது ஒரு டிசைன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட் ஓப்பன் பண்ணி எப்படி வைக்கிறதுன்னு மட்டும் பாருங்கள்.
இந்த மாதிரி நம்ம ஆல்பம் ரெடி பண்ணும்போது ஒரு லேயர் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். அந்த ஃபோட்டோ ஓப்பன் ஆனோடனே இப்போ இந்த பேக்ரவுண்ட் கேப் இருக்குங்களா, அந்த கேப்பில் இந்த லேயர் உட்கார வைக்கும். அவ்வளோதான். இப்போ இந்த பிசுறு இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் என்ன பண்ணணும், நம்ம மறுபடியும் எரேஸ் பண்ணணும். அந்த ஒரிஜினல் லேயரை டச் பண்ணோன்னே எரேஸ் பண்ணி இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக ஒரிஜினல் லேயர் உங்களுக்கு அப்படியே லேயர் தனியாக இருக்கு பாருங்க. இதை மட்டும் நல்லா டச் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோ. ஃபஸ்ட்டு ஃபோட்டோ, இப்போ நம்ம கட் பண்ண ஃபோட்டோ. பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ். இது ஒரிஜினல் இமேஜ், இப்போ நம்ம ஹேர் கட் பண்ண இமேஜ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, லைக் பட்டன் அழுத்தி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலின் நன்றி, வணக்கம்.